24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலையின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு. தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம். மா. சக்திவேல் தெரிவிப்பு. நெடுந்தீவு கடற்பரப்பில் 14 இந்திய மீனவர்கள் கைது. அவசர நிலை அறிவித்த ரஷ்யா. ராணுவ தளவாடங்கள் சேமிப்பகத்தை துவம்சம் செய்த உக்ரைன். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுகுழி மாணவி குமாரசாமி கிருசாந்தியின் 28வது ஆண்டு நினைவேந்தல் இன்று மாலை செம்மணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்ட ஏனையவர்களுக்கும் நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம். அதுவே எமக்கான தேர்தல் வெற்றியாக அமையட்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையில் சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கான சக்தியாக தம்மை அடையாளப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்றுகுமார திசாநாயக்க அவர்கள் அண்மையில் யாழில் நடாத்திய ஜனாதிபதி தேர்தல் வாக்குவெட்டி பிரச்சார கூட்டம் ஒன்றில் மக்களின் அபிலாஷைகள் என தான் நினைத்ததை மட்டும் காட்டி பேசியதோடு மாற்றத்திற்கான தெற்கின் மக்களோடு இணைந்து வடக்கு கிழக்கு தமிழர்களும் தமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அச்சுறுத்தும் தொனியில் பேசியது அரசியல் அநாகரிகமாகும். தமிழர்களின் ஜனநாயக உரிமைக்கு எதிரானதும் இன அழிப்பின் முகம் கொண்டதுமான வார்த்தைகளாகும். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு வடக்கு கிழக்கு தாயக மக்கள் பேரினவாத கருத்தியல் கொண்ட இன அழிப்பு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு இவர்களின் வெற்றி தினத்தை தமிழ் தேசமெங்கும் இன்னும் ஒரு கரிநாளாக வெளிப்படுத்த வேண்டும். பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி கதிரையை தமதாக்க தமிழர்களை வெறும் கறிவேப்பிலையாகவும் ரம்பியாகவும் பாவித்துவிட்டு தூக்கி எறியவே முற்படுகின்றனர். சுயநல அரசியலுக்கு தம்மை இரையாக்கிக் கொண்ட தமிழ் தேசிய அரியதரம் பூசிக்கொண்ட தமிழ் அரசியல் தரப்பினரும் தேர்தல் அரசியல் களத்தில் நின்று தமிழர்களை பலி கொடுக்கும் அரசியலை முன்னகர்த்துகின்றனர். சமாதானப்படியாக தமிழர் தாயகத்தில் காலடி வைத்த இந்திய ராணுவத்தையும் இந்தியாவின் முகத்தையும் எதிர்க்கு அவர்கள் யார் என்பதையும் உலகிற்கு வழிகாட்டிய தியாகி திலீபனின் உயிர்த்தியாக மாதம் இதுவாகும். அவரின் உண்ணாவிரத போராட்டம் எமது அரசியலுக்கும் தேசியம் காக்கும் செயற்பாட்டிற்கும் உந்து சக்தியாக இருப்பதோடு எதிராளிகளின் முகத்திரையை கிழிக்க தேசமாக ஒன்று சேர்வோம். தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டில் புள்ளடியிட்ட பின்பு அதனை ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் முல்லைத்தீவில் இன்று கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது: தபால் மூல வாக்களிப்பின் போது புதுக்குடியிருப்பு பகுதியிலுள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் வாக்குச்சீட்டை புள்ளடியிட்ட பின்னர் கைத்தொலைபேசி மூலம் படம் எடுத்துள்ளார். இதனை உடனடியாகவே தேர்தல் கடமையிலிருந்த அதிகாரிகள் கண்டுகொண்டதால் மேற்படி ஆசிரியர் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார். இதையடுத்து குறித்த ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு என்பவற்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தேர்தல் செயலகம், முல்லைத்தீவு போலீசார் ஆகியோர் இணைந்து இன்று மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி ஆசிரியர் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை கண்டுகொள்ளப்பட்டது. இதனையடுத்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் குறித்த ஆசிரியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 14 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் 3 படகில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களே இன்று மாலை கைது செய்யப்பட்டனர்.
இவ்வாறு கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களும் மீன்பிடிக்க பயன்படுத்திய 3 படகுகளுடன் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டுவரப்பட்டனர். அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் நாளை ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளனர். ரஷ்யாவின் ராணுவ தளபாடங்கள் சேமிப்பகம் ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அங்கிருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறின. ரஷ்யாவில் உள்ள வோரினேஸ் எனுமிடத்தில் ஆயுதங்கள் சேமிப்பகம் ஒன்று உள்ளது. அதிகாலை 3 மணியளவில் உக்ரைன் அந்த சேமிப்பகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. கெமிகேஸ் வகை ட்ரோன் மூலம் அந்த சேமிப்பகத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் அந்த சேமிப்பகம் தீப்பற்றியுள்ளது. தீப்பற்றியதும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடிக்க துவங்கியுள்ளன. இரவு முழுவதும் அவை தொடர்ச்சியாக வெடித்துக் கொண்டே இருந்துள்ளன. உக்ரைன் தாக்குதலால் அந்த சேமிப்பகம் வெடித்து சிதற துவங்கியதை அடுத்து ரஷ்யாவின் ஒஸ்ட்ரோகோல்கை மாகாணத்தில் அவசர நிலைமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சோல்டஸ்கோயே எனும் கிராமத்தில் வாழும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் 50 மைல் தொலைவிலுள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்காலிக தங்கும் மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெடிவிபத்தால் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது இதுவரை தெரியவரவில்லை. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com இணைந்திருங்கள். வணக்கம்.